துலாலக்கணக்காரங்களுக்கு தந்தையார் வழி உறவு முறை அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அவங்களுக்கு தந்தையாரோட ஒரு முட்டல் மோதல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் தந்தையார் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கிடைக்காம போய் அவங்க மூலமாக சில சாபங்களும் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். இந்த சாபங்களையெல்லாம் நம்ம தவிர்த்து நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல முறையாக வாழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாலக்கணக்காரங்களுக்கு என்னென்ன வழிமுறைகள்னு சொல்லிடலாம். இந்த துலாலக்கணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, லக்னத்தினுடைய அதிபர் யாருன்னு நம்ம பார்க்கணும். இந்த லக்னத்தினுடைய அதிபர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு ஸ்ரீரங்கநாதர் சுக்கிரனுக்குரிய தெய்வம். இந்த ஸ்ரீரங்கநாதரை நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நற்பலன்களை துலாலக்கணக்காரங்களுக்கு கொடுக்கும். அதோடு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வைரம், இந்த வைரமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தோடாக போட்டிருக்கேன், மூக்குத்தியாக போட்டிருக்காம்பாங்க. அது மாதிரியெல்லாம் இல்லாமல் வெள்ளியில் தான் போடணும், வலதுகை சுண்டு விரலில் தான் போடணும். இதுதான் முதன்மையான முறை. இந்த வலதுகை சுண்டு விரலில் தனியாக போடலாமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, துலாலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இதோடு சேர்த்து எப்படி போடணுங்கிறதை நான் சொல்லிடுறேன். கடைசியாக உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன். இப்போ 5ஆம் இடத்ததிபதி, இவர் துலாலக்கணத்துக்கு 5ஆம் இடத்ததிபதி யார் வருவார்னு பார்த்தீங்கன்னாக்க, சனிக்குரிய தெய்வம் சனி தான் வருவார். சனிக்குரிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னாக்க திருப்பதி வெங்கடாஜலபதி. இந்த திருப்பதி வெங்கடாஜலபதியும் ஸ்ரீரங்கநாதரையும் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சு அதை நீங்கள் ரெகுலராக பார்க்குறது ஒரு சிறப்பான ஒரு வழிமுறைகளை கொடுக்கும். நல்ல வழிகாட்டியாக காலையில் எழுந்திரிச்சோன்னே செல்ஃபோனை பார்க்குறது, அதில் திருப்பதி வெங்கடாஜலபதி ஸ்ரீரங்கநாதரை வச்சு பார்க்குறது ரொம்ப நல்லது.